எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் இப்போ ஒரு பரபரப்போட இருக்கிறோம். இந்த பரபரப்பு நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மனித குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே உள்ள ஒரு பரபரப்பு இது. So my respected zonal president and chief guest, Mr. Manikandan, நீங்கள் நிறையா கேள்விகள் எல்லாம் ஆரம்பத்திலேயே வச்சிட்டீங்க. உங்களுடைய சந்தேகங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ் டு மீட் யூ சார் ஓவர் ஜூம். Mr. President, Mr. Annamalai, our JC Mugundan, our Rotarian Jagan, who actually invited me for this session, and all other JCs and other participants. உண்மையிலேயே இது நம்ம பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிசீஸ் ஒரு பேண்டமிக் டிசீஸாக வரும். அந்த பேண்டமிக் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேண்டமிக் வரும். இது நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குது, சயின்டிஃபிக்காக ரெக்கார்ட்ஸில் பார்த்தப்பவே நமக்கு வி ஹேவ் தட் திங்ஸ் தட் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பேண்டமிக். இதில் எங்கள் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார், எக்கனாமிக்ஸ் தியரி ஒன்று சொல்லுவார், நேச்சுரல் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த நேச்சுரல் தியரி என்ன அப்படின்னா, ஒரு கட்டுக்கடங்காமல் ஒரு சிஸ்டம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நேச்சர் அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சம்திங் லைக் கலாமிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும், டிசீஸ். அதுக்கு ஏதோ ஒரு தியரி ஒன்று பேர் சொல்லுவார். எனக்கு அந்த எக்கனாமிக்ஸ்னாவே எனக்கு போர், அதனால அந்த தியரி பேரில் எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் ஆஃபன் ஹி யூஸ் டு டெல், இந்த மாதிரி நேச்சுரலாக சம் கலாமிட்டிஸ் வரும். அந்த கலாமிட்டிஸில் சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லாம் இதாகி திரும்ப தே வில் பிகம் நார்மலைஸ்ட். இது இட் இஸ் அ சைக்கிள் தட் வில் ஹேப்பன். ஸோ அந்த சைக்கிளில் பார்க்கும்போது அந்த தியரியை நினச்சி பார்த்தோம்னா கூட இது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு பேண்டமிக்கில் இது ஏதோ சம்திங் ஒரு ரிஃபார்ம்ஸ் பண்ணி ஒரு செட்டில் பண்ணி விட்டுட்டு போகும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்த மாதிரி நமக்கு தோணுது. பட் பார்த்தோம்னா இந்த கொரோனா வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது கோவிட் டிசீஸில் இட் ஹேஸ் டாட் அஸ் சோ மெனி லெசன்ஸ். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் இட் ஹேஸ் டாட் டு அஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா ஹைலி டிவாஸ்டேட்டிங். நம்ம இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகி ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறதோட நிற்காம, இன்னும் இது லங்ஸை அஃபெக்ட் பண்ணதுனால இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்சு இந்த பேண்டமிக் முடிஞ்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அஃபெக்ட் ஆனவங்க, சீரியஸாக அஃபெக்ட் ஆனவங்கெல்லாம் என்ன நிலைமையில் இருப்பாங்க லேட்டரான் அப்படிங்கிறதையும் அது சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி சயின்டிஃபிக் வேர்ல்டுக்கே இது ஒரு நியூ டைப் ஆஃப் டிசீஸாக ஈவன் சயின்டிஃபிக் வேர்ல்டு இஸ் கன்ஃபியூஸ்ட் இன் அபவுட் திஸ் வைரஸ். இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட்டுங்க. பட் நீங்கள்லாம் ரொம்ப பயந்துக்காதீங்க. நம்ம கரெக்டான ஒரு சில நெறிமுறைகள் இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா தாராளமாக தைரியமாக கொரோனா வைரஸை எதிர்த்து நம்ம போராட முடியும், போராடி நம்ம ஜெயிக்க முடியும். நான் இன்னும் போக போக சில ஸ்லைட்ஸுக்கு போடுறேன். இந்த ஸ்லைட்ஸுகளில் உங்களுக்கு சில தெளிவுகள் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கடைசியில் கொஸ்டின்ஸ் புட்டப் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் நான் இந்த ஸ்லைட்ஸ் போட்டு உங்களுக்கு சில இதுகளெல்லாம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் we will take up the questions and we will discuss. ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல தான் நிறையா இது பண்ணும். நான் என்னுடைய ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த வைரஸ்
COVID-19 கொரோனா வைரஸ் 2019 பேண்டமிக், இந்த வைரஸை பார்த்தீங்கன்னாவே க்ரௌன் எல்லாம் தலையில் க்ரௌன் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. அது பார்த்தாவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த க்ரௌன் நம்ம இதில் தான் பார்ப்போம், இந்த சினிமாக்களில் பார்த்துருப்போம். நல்லா இந்த சினிமாவிலலாம் பார்த்தா இந்த என்னது ஆன்ஷியன்ட் இந்த சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌன்ஸ் வச்சுட்டு பயமுறுத்திட்டு எல்லாம் வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வைரஸ். நம்ம பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்காக இருக்கும். யூ கேன் see தட் இந்த சிகப்பு கலரில், இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து க்ரௌன்னு சொல்கிறது, தலையில் க்ரௌன் வச்ச மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த வைரஸினுடைய மேல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். தே ஆர் கால்ட் ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ்னு பேர். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். யூஸ்வலாகவே ஆர்என்ஏ வைரஸுங்கிறது வந்துங்க, நம்ம டிஎன்ஏ வைரஸ் இருக்குது, ஆர்என்ஏ வைரஸ் இருக்குது. இந்த மாதிரி டைப் ஆஃப் வைரஸஸில் இந்த ஆர்என்ஏ வைரஸ் வந்து இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸ்டேபிளாகவே இருக்காது இந்த வைரஸ். அதனால தான் இதில் வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உருமாறிக்கிட்டே இருக்கும். இது டக்குன்னு உருமாறிக்கும். அந்த மாறிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய இந்த வைரஸ் இதுக்கு பேர் SARS-CoV வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீஸ் SARS-CoV வைரஸ். இதில் முக்கியமானது வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ங்கிறது தான். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து இது என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுங்கிறத நான் உள்ளே போகும்போது சொல்கிறேன். அது வந்து யூஸ்வலாக நம்மளுடைய மியூக்கோசா, நோஸில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைகள் லைனிங், அது அதே மாதிரி த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த லைனிங், இந்த லைனிங்கில் போய் அந்த வைரஸ் உட்காந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் அதில் போய் அட்டாச் ஆகி அந்த செல்ஸை அப்படியே டைஜஸ்ட் பண்ணி செல்லுக்குள்ளே அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அது அப்படியே மல்டிப்ளை ஆகும். உள்ளே ஒரு வைரஸ் உள்ளே போச்சுன்னா அது உள்ளே போய் அப்படியே டக்குன்னு டபுளிங் மாதிரி உள்ளே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அந்த செல்ஸ்க்குள்ளே. அந்த செல்ஸ்லேருந்து அப்படியே மற்ற செல்ஸுகளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நோஸ்க்குள்ளே பூண்டது வந்து அப்படியே அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ளே ஃபுல்லாக லங்ஸ்குள்ளே போய் லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஸுகளை எல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணும். இது அங்கே உள்ளே போய் அஃபெக்ட் பண்ணுறது வந்து நம்ம யூஸ்வலாக ஒன்று பண்ணுவோம். அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு இடத்துல தீ பற்றி விட்டு ஒரு குண்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது கடன்னு வெடித்து அது அப்படியே ஒரு கெமிக்கல் கேஸ்கேட் மாதிரி ஆரம்பித்து பற்ற வச்ச இடம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். பட் அந்த கேஸ்கேட் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் வில் ஜஸ்ட் கீப் ஆன் ரன்னிங் அண்ட் அந்த ஃபயரிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் ஃபயர் இக்னைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நேரத்தில் அது ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே பூந்த உடனே செல்ஸ்குள்ளே போய் இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் இன்சைட் த செல்ஸ் அண்ட் இன் த பாடி. இந்த பாடியில் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து கேஸ்கேட் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அது ஸ்ப்ரெட் ஆகி சீரியஸ் ஆகி அப்படியே போயிட்டுருக்கிற சமயத்தில் இந்த வைரஸ் என்னாகும், மேக்ஸிமம் 9 days 10 days யூஸ்வலாக நம்மளுக்கு சிம்டம்ஸ், அதாவது ஃபீவர் அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையிற சமயத்தில் இந்த வைரஸ் அப்படியே இட் வில் கெட் டார்மெண்ட் ஆர் இட் வில் கம் அவுட் ஆர் இட் வில் டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வைரஸை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு 10 to 14 daysக்குள்ளே இந்த வைரஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை இழந்து அது வீக் ஆயிடும். பட் அந்த இன்ஃப்ளமேஷன் கேஸ்கேட் நம்ம உடம்புல கிரியேட் பண்ணினது வந்து தட் வில் கீப் ஆன் கண்டினியூவிங் இன்சைட் நம்ம பாடியில். அதனால தான் வந்து நம்ம பார்க்குறோம் சில பேஷண்ட்டுகள்லாம் வந்து அஃபெக்ட் ஆனாங்கன்னா 15 நாள் 20 நாள் 30 நாள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க சில பேஷண்ட்ஸ் எல்லாம். அது பிகாஸ் இந்த இன்ஃப்ளமேட்டரி கேஸ்கேட் ஸ்டார்ட் ஆகி அது உள்ள அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பாடியில் ரியாக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்தது இந்த வைரஸுக்கு ஒரு கெப்பாசிட்டி நான் முதல்ல சொன்னேன். இந்த வைரஸ் வந்து இட் இஸ் ஹைலி இன்ஸ்டேபிள் அண்ட் இட் ஹேஸ் காட் ஹை டெண்டன்சி டு மியூட்டேட். உருமாறிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த வைரஸ். திஸ் கெப்பாசிட்டி ஆஃப் மியூட்டேஷன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்வலாகவே என்ன சொல்லுவோம், நம்ம ஆர்மியில் சண்டை போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சண்டைக்கு போகும்போது நம்ம ரைஃபிளை தூக்கிட்டு போகிறோம். ரைஃபிளை வச்சு சண்டை போட்டிருக்கும்போது எதுக்கு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டக்குன்னு வந்து மெஷின் கன் எடுத்துக்கிறோம்.
நம்ம உருமாறிக்கிறோம். ரைஃபிளை விட்டு போட்டு மெஷின் கன் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மெஷின் கன்னை வச்சு சண்டை போட்டுருக்கும்போது அவனுக்கு அதையும் ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம உடனே உருமாறி என்ன பண்ணுறோம், உடனே வந்து ராக்கெட் எடுத்து விட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஏர் ஃபைட்டிங் இதுகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த வைரஸும் என்ன ஆயிரும், நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம இதுகளில் டெவலப் ஆக நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸ் வர 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 இது தன்னுடைய உருவை மாற்றி மியூட்டேட் ஆகிக்கும். அந்த மியூட்டேஷன் ஆகும்போது இந்த வைரஸினுடைய அட்டாக்கிங் கெப்பாசிட்டி, ஸ்பீட் ஆஃப் அட்டாக்கிங் தி பர்சன், ஸ்பீட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் வித்தின் தி சிஸ்டம் ஆஃப் தி பர்சன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி போச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்த வைரஸுக்கும் இப்போ செகண்ட் வேவ்ல இருக்கக்கூடிய வைரஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதை இன்னும் நான் டீட்டெயிலாக உள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ இது எப்படி ஆரம்பிச்சுது, இது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இது வந்து யூஸ்வலாக ஜூனாட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது வந்து பேட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை குரங்குலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய தியரிஸ் போயிட்டே இருக்குது. பட் ஸ்டில் இட் ஹாஸ் நாட் பீன் கம்ப்ளீட்லி ப்ரூவ்ட். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது வந்து சைனாலேருந்து கிளம்பி வந்துடுச்சு, அவ்வளோதான். கிளம்பி வந்து உலகத்தையவே போய் அட்டாக் பண்ணிடுச்சு, எல்லா பக்கமும் போயிடுச்சு. ஸோ இதில் ஏன் பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இந்த டிசீசஸில் வந்து நம்மளுக்கு ஒரு 3 டைப்பாக நம்ம சொல்லுவோம். எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம், பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். எண்டமிக் அப்படின்னு சொன்னால் ஒரு டிசீஸ் வந்து ஒரு ஏரியாவில் பர்மனண்ட்டாக அப்படியே இருந்துடும். கம்மியாக ஒரு ஸ்லோ ஸ்பேஸில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அஃபெக்ட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் எண்டமிக். அடுத்தது எபிடமிக். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனால் ஒரு கண்ட்ரி இல்லைன்னா ஒரு ஊர் இந்த மாதிரி ஏரியாவுகளில் இட் வில் பி தேர். தட் இஸ் கால்ட் எபிடமிக். பேண்டமிக் அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இட் வில் இன்வால்வ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஆல்மோஸ்ட் every person will be getting exposed to this disease. That is called pandemic. இந்த பேண்டமிக் வந்து யூஸ்வலாக இப்போ ரெக்கார்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 100 years இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் 14th centuryயில் பிளேக் வந்து கொத்து கொத்தா மக்கள் எல்லாம் இறந்துட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த ரேட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். ரேட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த டிசீஸ் வந்து பிளேக்னு வந்துச்சு. நம்ம வந்து பிளேக் மாரியாத்தான்னு மாரியம்மன் கூட நம்ம யூஸ்வலாக வைரஸ் டிசீஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேர் வச்சிருவாங்க. அப்போ பிளேக் மாரியாத்தா, சின்ன மாரியாத்தா, பெரிய மாரியாத்தா. ஸோ ஸ்மால் பாக்ஸ்க்கு வந்து பெரியம்மைன்னு சொல்லுவாங்க, பெரிய மாரியாத்தா அப்படின்னு. மணல்வாரி அம்மை, அதுக்கு வந்து மணல்வாரி மாரியாத்தா அப்படின்னு எல்லாம் பேர். ஸோ மாரியம்மன், ஸோ சாமியினுடைய நேமை வச்சு அட்லீஸ்ட் அதை சொன்னாவது மக்கள் அந்த கட்டுப்பாடுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அந்த காலத்தில் சாமியினுடைய பேரை வச்சாங்க அந்த வைரஸ்க்கு. ஏன்னா அதை வச்சா அந்த சொல்லக்கூடிய என்ன ஐசோலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய மெஷர்ஸு இதுகளெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த சாமி பேரை வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வச்சாங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸுக்கு சாமி பேரையவே வைக்க முடியல. என்ன சொன்னாலும் நம்ம ரீசெண்டாக டெவலப் ஆன மக்கள் இப்போ வந்து எல்லாம் வந்து ஹை டெக்கில் போயிட்டாங்க. நம்ம மக்கள் எல்லாம் நீ எஸ்எம்எஸ்ஸை ஃபாலோ பண்ணு, அட சானிடேஷன் வச்சுக்கோ, மாஸ்க் வச்சுக்கோ, டிஸ்டன்ஸை வச்சுக்கோ அப்படின்னா ஆஹா திஸ் கொரோனா ஐ வில் ஃபேஸ் இட், ஐ ஆம் யங், ஐ ஆம் எனர்ஜெட்டிக், ஐ வில் ஃபைட் அகேன்ஸ்ட் இட், லெட் மீ சி ஹவு ஹி வில் கம் அண்ட் அட்டாக் மீ அப்படின்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு அடிபட்டு வந்தார். அடிபட்டு வந்த உடனே ஒரு 10-15 பேர் உள்ளே வந்துட்டானுங்க. தம்பிகளா இத்தனை பேர் வர்றீங்களே, அதுவும் மாஸ்க் இல்லாமல் வந்துட்டு இருக்கிறீங்களே, என்னப்பா இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க, இப்போ பேண்டமிக்கு இவ்வளோ கொரோனா வைரஸ் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னா, சார் எங்களுக்கெல்லாம் என்ன சார் கொரோனா வந்துடும், இல்லைப்பா நீ கண்டிப்பாக மாஸ்க் போடணும், பாரு உள்ள பேஷண்ட்டே மாஸ்க் இல்லாமல் இருக்கான், கண்டிப்பாக மாஸ்க் இருக்கணும். உடனே இவன் பாக்கெட்டில் வச்சுருந்த மாஸ்க் எடுத்து அவனுக்கு கொடுக்குறான், இவன் போட்டிருந்த மாஸ்கை. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் pandemic, this virus has created a big ripple not only in the scientific world but also economically, but also among the persons, people, every category of people. Giants have
அது வந்து சிம்பிளாக சொல்ல போனோம்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்கனிசம் வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மண்டிட்டு அதுக்கிட்ட கும்பிடு போட்டு அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு. மெனி ஜெயன்ட்ஸ் ஹேவ் லாஸ்ட் their லைஃப். மெனி ரிச் பீப்புள் ஹேவ் லாஸ்ட் their லைஃப். ஸோ கேஸ்ட் இல்லை, க்ரீட் இல்லை, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லை. யூ மே பி எ வெரி பிக் பர்சன், you may be very famous in your area, whoever it may be, you may be a great politician, you name anybody, any field, it has attacked them and many people have died also. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் டவுட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சுங்க, போயிடுச்சு. இப்போ செகண்ட் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவை விட ஒரு மாதிரி வித்தியாசமாக பயங்கரமாக போயிட்டு இருக்குது. தேர்ட் வேவ் வேற வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல் வேற பேசிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் சார் ஃபர்ஸ்ட் வேவ் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ செகண்ட் வேவ் வேற மாதிரி இருக்குது? நீங்க இந்த கிராஃபைவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் பாருங்க, உங்களுக்கு அந்த கிராஃப்ல பெரிய ஹைட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதையவே வந்து நம்ம ஐயோ பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் வேவ்னுடைய பீக் பார்த்தீங்கன்னா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், say for example within a month's time, it has reached an enormous peak of affecting the patients. Patients affect பண்றது மட்டும் இல்லை, நிறைய it has fast spreading. இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் வேவ்னுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, இல்லை ஆஸ்மா இருக்கிறவங்க, ஏஜ் வந்து ஒரு 60 இயர்ஸுக்கு மேலே 70 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க, பாடியில் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தவங்க, ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு மட்டும்தான் அது சிவியாரிட்டி இருந்துச்சு. மற்றவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சிவியர் அஃபெக்ட் ஆகலை, பட் அவங்க அஃபெக்ட் ஆனதுலேருந்து தே ரிகவர்டு வெல். அண்ட் ஸ்ப்ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தின் 1 வீக் 10 டேஸில் உங்களுக்கு 4000 கேஸ், 5000, 3000 கேஸ், 4000 கேஸ்னு நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்கே வந்து 1000 கேசஸ் நம்ம டச் பண்ணினதே ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம டச் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் வீக்ஸ் வி ஹவ் ரீச் நியர்லி 4000 கேசஸ் இன் கோயம்புத்தூர் பர் டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகிறது இப்போ செகண்ட் வேவில். ஃபர்ஸ்ட் வேவில் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் வேவில் வந்து நம்மளுக்கு நிறையா ஒரு இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவில் ஆரம்பத்தில் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ லங்ஸை அஃபெக்ட் பண்ண உடனே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஃபால் ஆகுது, லங்ஸ் வந்து கெப்பாசிட்டி கம்மியாகுது. ஸோ வென்டிலேட்டர் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணோம். Scientific world thought that ventilator is the only solution for this coronavirus disease. But கொஞ்ச நாள்லயே வந்து அது இல்லை, ventilator alone cannot save the person. இது வந்து it is a different type of inflammatory reaction. அது வந்து bloodல ஒரு ரியாக்ஷன் ஆகி blood clotting tendency வந்து அந்த vasculature நம்மளுடைய லங் டிஷ்யூஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் கிளாட்டிங் பண்ணி அதனால லங்ஸ்னுடைய எஃபெக்ட், லங்ஸ்னுடைய கெப்பாசிட்டி எல்லாமே போயிடுது. அதே சமயத்தில் இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து ஒரு கேஸ்கேட் மாதிரி உடம்புல எல்லா பக்கத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நிறையா இடத்துகளில் இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி ஸோ என்டையர் சிஸ்டம் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகி போச்சு. அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை ஃபைனாக ஃபண்டாஸ்டிக்காக இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் செட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் நம்ம இந்த பிளட்டு உறையாமல் இருக்கிறதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டாக ஒன்று வந்துச்சு. ரெண்டாவது, இது அஃபெக்ட் ஆகிறதுனால ஆக்சிஜன் சேச்சுரேஷன் டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த செகண்ட் வேவில் வரும்போது தான் முழுமையாக இந்த சயின்டிஃபிக்னுடைய ரேஷனல் தெரிஞ்சு ஸோ நம்ம இதையே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேவில் அப்படியே போயிட்டுருக்க, ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் போட்டாங்க.
இந்த லாக்டவுன் போட்ட உடனே என்னாச்சு, நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ரீச் ஆனோம். இந்த ஃப்ளாட் ரீச் ஆகி ஒரு 2-3 months வந்து ஆஹா கொரோனாவை வென்று விட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. வி ஹேவ் காங்கர்ட் கொரோனா அப்படின்னு நினச்சிட்டு வி பீப்புள் வேர் just like that ignoring all the SOPs which the government gave, and we were just like that roaming like anything without following the SOPs. We started going back to our normalcy. ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊடகத்தில் நான் பேசும்போது ஐ ஹேட் டோல்ட், ஃபஸ்ட்டு வேவ் ஆரம்பத்தில் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் எபிடமியாலஜி ஆல்சோ. அந்த எபிடமியாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் வைரஸ்னுடைய பேண்டமிக்கை சீசா ஃபினாமினால தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சீசா ஃபினாமினாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் போடுவோம், ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ வைரஸ் வில் கெட் டார்மெண்ட். Then we will just open out, we will come out freely. The virus will start spreading to the patients. அவங்க person to person spread ஆகும்போது then it will go to the peak. Then we have to again go to the lockdown, control பண்ணணும், எல்லா கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும். Then it will come down. ஸோ இப்படி இந்த சீசா ஃபினாமினா போய்கிட்டே இருக்கும். இந்த சீசா ஃபினாமினா எவ்வளோ நாளைக்கு போகும், எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், 70 to 80% ஆஃப் தி பாப்புலேஷனில் நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணி பார்த்தோம்னா இந்த வைரஸுக்கான ஆன்டிபாடிஸ் இருக்கணும். 70 to 80% ஆஃப் தி பாப்புலேஷன் ஃபுல்லாக வந்து இந்த ஆன்டிபாடிஸ் அவங்களுடைய பாடியில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால், திஸ் வைரஸ் வில் நாட் ஹாவ் எனி பர்சன் டு கோ அண்ட் அட்டாக். பிகாஸ் தீஸ் ஆன்டிபாடிஸ், இவங்க அந்த வைரஸ் உள்ளே வந்த உடனே இட் வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் தி வைரஸ் அண்ட் தட் வில் கில் தி virus. நம்ம பாடியே வந்து it will kill the virus. So it will not have person to affect or infect. So அப்படி வரும்போது naturally this virus will slowly go down and it will get out of the world. So இதுதான் வந்து epidemiology படி நமக்கு இருக்கக்கூடியது. So when to reach this 70 to 80% of the antibody levels in all the persons. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இப்போது எக்ஸ்போஸ் ஆகி பாசிட்டிவ் ஆகி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஏசிம்டமேட்டிக்காக இருந்தோ, இல்லை சிம்டம்ஸ் வந்து ரிக்கவர் ஆயோ, இல்லை சிவியர் சிம்டம்ஸ் வந்து ரிக்கவர் ஆயோ வந்துட்டவங்க இல்லை ஆன்டிபாடிஸ் இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆன்டிபாடிஸை நம்ம பாடியில் உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது? இட் இஸ் ஒன்லி பை தி வேக்சின்ஸ். இட் கேன் பி டன் ஒன்லி பை தி வேக்சின். ஸோ இந்த வேக்சின் தான் வந்து இப்போ நமக்கு ஒரு ரெண்டாவது ஷீல்டு. ஃபஸ்ட்டு ஷீல்டு எஸ்எம்எஸ் தான், சேஃப் டிஸ்டன்சிங், மாஸ்க்கு, சானிடைசேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் டிஃபென்ஸ் வந்து இந்த வேக்சின். இந்த வேக்சின் இப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த வேக்சினில் டவுட்ஸு இதுக்கெல்லாம் இருந்துச்சு. நான் மோட் ஆஃப் ஸ்ப்ரெட், இந்த வேக்சின்ஸ்க்கு டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் எப்படி வருது, ஏன் இந்த எஸ்எம்எஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரெட் வந்து எப்படின்னா, இட் இஸ் பை ஃபோமைட்ஸ். ஃபோமைட்ஸ் அப்படின்னா நம்ம தும்மக்கூடியது இல்லை இருமக்கூடியதில் அப்படி அந்த ட்ராப்லெட்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ட்ராப்லெட்ஸ் வெளியே வர்றதுல அந்த வைரஸ் இருக்கும். அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து எதிர்க்க நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்ஹேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த வைரஸ் உள்ளே போயிடும். அதே சமயத்தில் இந்த ட்ராப்லெட்ஸ் விழுந்து கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் அது இருந்து அந்த பொருள் நம்ம டச் பண்ணி நம்ம போய் நம்மளுடைய மூக்கையோ இல்லை வாயவோ இல்லை கண்ணையவோ தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வைரஸ் இமீடியட்டாக நமக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இந்த பேசிக் அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ தூரம் போகும், இருமுன்னா தும்முனா இது எவ்வளோ தூரம் போகும். இனிஷியலாக வந்து சொன்னது வந்து 3 அடி தான் சொன்னாங்க. ஸோ 3 feet நீங்கள் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. பட் ரிசர்ச் வர வர நிறையா கேசஸ் பார்க்க என்னாச்சு அப்படின்னா 6 feet வரைக்கும் நம்மளுடைய இந்த ஃபோமைட்ஸ் கேன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து சேஃப் டிஸ்டன்சிங் 6 feet அப்படின்னாங்க. சரி, அப்படி இருமி நம்மளுக்கு வந்துட்டாலும் அது எப்படி நம்ம சிஸ்டத்துக்குள்ளே போகாமல் தடுக்கிறது
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாஸ்க், யூ வேர் மாஸ்க் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மாஸ்க் வந்துச்சு. இந்த மாஸ்க் வேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த தும்மி வரக்கூடிய அந்த ஃபோமேட்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளே போகிறத அது தடுக்குது. பட் ஒருத்தர் மட்டும் மாஸ்க் வேர் பண்ணிட்டு இன்னொருத்தர் மாஸ்க் வேர் பண்ணாமல் தும்முனா தப்பிச்சுக்குவோமா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் தும்மலில் வரக்கூடிய ஸ்ப்ரெட் ஆஃப் தி வைரஸ் வந்து ஆர்டினரி மாஸ்க்ஸ், உங்களுடைய கிளாத் மாஸ்க்கு இல்லை ஆர்டினரி சிங்கிள் லேயர் மாஸ்க், அது வந்து ஃபுல் ப்ரூஃபாக கம்ப்ளீட்டாக அது முடியாது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் காஃபில் வரக்கூடிய ஃபோர்ஸில் திஸ் வைரஸ் கேன் என்டர் த்ரூ தி ஸ்பேசஸ் இன் பிட்வீன் தி ஃபைபர்ஸ் ஆஃப் தி மாஸ்க் அண்ட் இட் கேன் கோ இன் டு யுவர் சிஸ்டம். அதனால தான் தும்முறவனும் மாஸ்க் போட்டுக்கணும், எதுக்கு நிற்கிறவனும் மாஸ்க் போட்டுக்கணும்னு சொன்னாங்க. போத் ஆஃப் யூ ஷுட் ஹேவ் மாஸ்க். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஸோ அதனால தான் மாஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. டிஸ்டன்ஸை வந்து அந்த டிஸ்டன்ஸ், இப்போ ஒரு காஃப் பண்ணால் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் 6 feet அப்படிங்கிறதுனால அந்த 6 feetக்கு தள்ளி நின்று பேசுங்க, தள்ளி நின்றுக்குங்க. ஆனால் இருந்தாலும் 2 பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. 3வது, அடிக்கடி கையை சானிடைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் தும்மி இருப்பாங்க, நீங்கள் ஹேண்ட் ரெயில்ஸில் கை வச்சுருப்பீங்க, இல்லை ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க பெஞ்சில் கை வைப்பீங்க, ஏமாந்து அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வைரஸ்ஸு நம்ம கையில் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம சானிடைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இதில் இன்னும் நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ நிறையா பேர் நிறையா டபுள் மாஸ்க் போட்டுக்கிறாங்க, கையில் வேறு க்ளவுஸ் வேறு போட்டுக்கிறாங்க. தே ஆர் திங்கிங் தட் நான் க்ளவுஸ் போட்டாச்சு அப்படின்னா ஐ ஆம் ப்ரொடெக்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சானிடைஸ் பண்ணுறது இல்லை. க்ளவுஸ் போட்டாச்சுன்னா ஐ ஆம் ப்ரொடெக்டட்னா அந்த க்ளவுஸ் கையிலேயே மூக்கை துடைக்கிறது, கண்ணை துடைக்கிறது, கையை துடைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. க்ளவுஸ் வந்து என்னென்னா உங்கள் கையில் படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த க்ளவுஸை ஒழிய, பட் க்ளவுஸில் படுற இதை என்ன பண்ணுவீங்க, வைரஸை என்ன பண்ணுவீங்க? ஸோ க்ளவுஸ் போட்டிருந்தாலும் யூ ஹேவ் டு சானிடைஸ் யுவர் gloved hand frequently. You have to wash your gloved hand frequently. So don't think that gloves கையில் போட்டாச்சுன்னா I am totally protected அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி மாஸ்கை வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட்டில், திடீர்னு இறக்கி விட்டுக்குவாங்க சின்னுக்கு. ஸோ தட் தேர் அகெயின் இட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மாஸ்கை கழட்டிட்டு திரும்ப போடும்போது திருப்பி போட்டுக்கிறாங்க அப்சைட் டவுன், இல்லை ஃப்ரண்ட்டை உள்ளேயும் பேக்கை வெளியும் வச்சு போட்டுக்கிறாங்க மாஸ்கை. அப்போது என்ன ஆகும், வெளியே பட்டிருக்கக்கூடிய அத்தனை வைரஸும் எடுத்து அப்பா வாப்பா உள்ளே போ அப்படின்னு சொல்லி மாஸ்கை திருப்பி மூஞ்சியில் போட்டு ஒட்டிகிட்டு இருக்கிற வைரஸ் எல்லாம் நல்லா உள்ளே போய்க்கணும்னு நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வேரிங் த மாஸ்கே வந்து நிறைய பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. So we have to strictly follow the principles of wearing the mask, principles of wearing the gloves, principles of washing your hands, principles of maintaining the distance. இதுதான் வந்து SMS. இது வந்து that will prevent the spread. So next வந்து இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அனிமல்லிருந்து வந்து ஹியூமன் போஸ்ட்லேருந்து, ஸோ ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வந்து இந்த வைரஸ்னுடைய கேரக்டர். ஸோ இதுவும் சொல்லிட்டேன், எப்படி அது வைரஸ் உள்ளே போன உடனே செல்ஸில் உள்ளே போய் இறங்கி செல்ஸ்லேருந்து மல்டிப்ளை ஆகி லங்ஸை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணி லங்ஸிலிருந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் ஆகி அங்கிருந்து உடம்பு ஃபுல்லாக தட் ஸ்ப்ரெட்ஸ் டு தி வேரியஸ் அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இதனுடைய சிம்டம்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டயரியா இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும், நிமோனியா வந்துடும், அவங்களுக்கு ஈவன் கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் கூட சில பேர்த்துக்கெல்லாம் வரும். தட்ஸ் பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் தி வேரியஸ் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். காஃப் இருக்கலாம், த்ரோட் டிஸ்கம்ஃபர்ட், த்ரோட் பெயின் இருக்கலாம், டெம்பரேச்சர் இருக்கலாம், அடித்து போட்ட மாதிரி இருக்கும் பாடி, அப்படியே அடித்து போட்டு நம்ம 100 பேர் சேர்ந்து நம்மளை அடித்து கீழே தள்ளிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும், பெயின். அதே சமயத்தில் வாமிட்டிங் இருக்கலாம், லூஸ் மோஷன் இருக்கலாம், ரன்னிங் நோஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு காமனாக வரக்கூடிய. அப்புறம் பிரெத்லெஸ்னஸ், மூச்சு வாங்கிறது,
பிரெத்லெஸ்னஸோடு வருவாங்க. அப்புறம் ப்ரொஃபவுண்ட் டயர்ட்னஸ், ரொம்ப ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப டயர்டாக இருக்குது. லாஸ் ஆஃப் ஸ்மெல், எது பார்த்தாலும் ஸ்மெல் நல்லாவே இருக்காது. வீட்டில் வந்து சத்தம் போடுவாங்க, என்ன இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன், சிக்கன் குழம்பு எந்த லட்சணத்தில் வச்சுருக்கேன், சாப்பிடவே முடியல அப்படின்னு. ஸோ டேஸ்ட்டே இருக்காது, மண் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இட் வில் ப்ரொடியூஸ். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வரும், இதெல்லாம் வரும். பட் as of today, இந்த phrase நான் சொல்கிறத வந்து எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். as of today, any fever, any throat pain, any running nose, any cough, any type of body pain, let it be vomiting, let it be loose motion, let it be breathlessness, எனக்கு வந்து அலர்ஜி, எனக்கு வந்து ஆஸ்மா இருக்குது, அதனால வந்தக்கூடிய வீசிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. லூஸ் மோஷன், நேற்று வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு போட்டாங்க, நான் சாப்பிட்டதுனால எனக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு, அதுதான் ப்ராப்ளம் நினச்சி நீங்கள் விட்டுறாதீங்க. வாமிட்டிங் வந்து நான் சரியாக சாப்பிட்டதில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கேஸ் பிடிச்சிருச்சு, அந்த கேஸ் வெளியே வருது, அதனால தான் வாமிட்டிங் ஆச்சுன்னு நினச்சிக்காதீங்க. பாடி பெயின், நான் நேற்று கொஞ்சம் ஹெவியாக வேலை செஞ்சுட்டேன், வெயிட் தூக்கிட்டேன், அதனால தான் எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு சாதாரணமாக, எனக்கு வழக்கமாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, வழக்கமாக எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் டாக்டர் காய்ச்சல், இந்த சீசனில் எனக்கு காய்ச்சல் வரும், அந்த காய்ச்சல் நினச்சிட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ காய்ச்சலாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் இட் மே பி, இஃப் யூ ஹேவ் ஆல் தீஸ் சிம்டம்ஸ், இட் இஸ் கொரோனா as of now today. So you have to rule out corona first and then only you should treat the other things. இதுதான் டிக்டம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லேயே வந்து ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஏர்லி ரிகவரி, அண்ட் யூ வில் பி ஃபைன். இஃப் யூ ஆர் கோயிங் டு ப்ரெசன்ட் லேட் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட் லேட், you are definitely you will be going into the complications, and if you are going into the complications, it will be very very difficult, and it will be a prolonged treatment and coming out of these complications, and finally a small portion of the people may end up in death. So இதுதான் வந்து, so early recognition is very very important. Don't miss these symptoms thinking that அதை வச்சு எங்கள் பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க, தாத்தா இப்படி சொல்லிட்டாங்கன்னு பாட்டி வைத்தியத்துக்கு போகிறது, தாத்தா வைத்தியத்துக்கு போகிறது, அப்புறம் இந்த ஹீலர் பாஸ்கர் சொல்கிற வைத்தியத்துக்கெல்லாம் போகிறது, இதுகளெல்லாம் வந்து யூ ப்ளீஸ் அவாய்ட் இட். ஸோ குவாரண்டைன், இந்த குவாரண்டைனில் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சார் நான் எடுத்தேன், டெஸ்ட் பண்ணேன், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, ஸோ எனக்கும் பாடியில் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு, நான் செல்ஃப் குவாரண்டைன் ஆகிட்டேன் சார். டெஸ்ட் பண்ணிங்களா? டெஸ்டெல்லாம் பண்ணல சார், நானே வீட்லேயே குவாரண்டைன் இருந்துட்டேன் சார், செல்ஃப் குவாரண்டைன் வந்துட்டேன். பட் இட்ஸ் வெரி வெரி ராங். இட் இஸ் வெரி வெரி ராங். யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் குவாரண்டைனுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அந்த ப்ரோட்டோகால்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து நம்ம குவாரண்டைனுக்கு போகணும். இதுதான் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். So these things I have already told you how it is getting transmitted. And இதுக்கு நான் ஏன் இந்த பிக்சர்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் என்ன க்ரௌடு. இந்த க்ரௌடு வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா சரி, இந்த க்ரௌடு வந்து மதன்னு எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெவன் சேக் ஃபார் நெக்ஸ்ட் 2 years நெவர் கெட் க்ரௌடட். திரும்பவும் சொல்கிறேன், நெக்ஸ்ட் 2 years until the virus goes out of the world, இந்த மாதிரி க்ரௌடிங் எல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. யூ ஷுட் ஃபாலோ இட். பஸ்ஸில் பார்த்தா அன்னைக்கு போன லாக்டவுனில் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே பஸ்ஸில் சொல்லியிருந்தாங்க, ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பார்த்தா பஸ்ஸில் தொங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் வேக்சினேஷன் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட். அண்ட் வேக்சினேஷனை பற்றி வந்த உடனே பயங்கரமான மித்ஸ். இந்த வேக்சின் வந்து யூஸ்வலாக வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 2 years ஆகும்னு சொன்னாங்க. இவங்க ஒரே வருஷத்தில் வேக்சினை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து எஃபெக்டிவாக இருக்குமா? இந்த வேக்சினை ப்ராப்பராக வந்து அவங்க ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தாங்களா? ஸோ இந்த வேக்சினை போட்டால் எனக்கு வந்து கொரோனா டிசீஸ் வந்துடுமா?
இல்லை எனக்கு உயிருக்கு ஆபத்தாகி போயிருமா, இந்த வேக்சின் போட்ட உடனே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஸோ இந்த வேக்சின் போட்டதுனால தான் அவர் இறந்துட்டாரு, இதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இப்படின்னெல்லாம் பல கேள்விகள், பல சந்தேகங்கள். ஸோ வேக்சின் வந்த புதுசில் ஈவன் ஐம் சாரி டு சே, எங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வேக்சின்ஸ் வந்த உடனே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு, ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க, எல்லோரும் போடணும்னு சொன்னாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அபவுட் 50 to 60% ஆஃப் தி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஆர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் காட் வேக்சினேட்டட். நியர்லி 40% ஆஃப் தெம் தே டிட் நாட் கெட் வேக்சினேட்டட் அட் ஆல், ஃபியரிங் தட் அதையும் இதையும் வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் இதுலேயும் வர்றதை படிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு. ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், வேக்சின், திஸ் கோவிட் வேக்சின்ஸ் ஆர் வெரி 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 சேஃப். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ட்ரையல் எல்லாம் ப்ராப்பராக ட்ரையல் பண்ணி தான் வந்திருக்குது. ஏன் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதில் வந்து டெக்னிக்கல் அண்ட் கிளரிக்கல் டிலேஸ் இருக்கும். ஒரு ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தருக்கிட்டையும் சைன் வாங்கி அதையே பெரிய ஒரு ப்ரோட்டோக்காலாக வச்சு அதுக்கே 3 மாதம் பண்ணுவாங்க, 4 மாதம் பண்ணுவாங்க, அப்புறம் தான் வந்து ட்ரையலுக்கே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுவும் என்ட்ரி பண்ணி அதையெல்லாம் எடுத்து டேட்டா இது பண்ணி அதுகளை எடுத்து நெக்ஸ்ட் ட்ரையலுக்கு போகிறதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ வாட் தி WHO அண்ட் தி கவர்மெண்ட் டிட் இஸ், இந்த கிளினிக்கல் பார்ட்டை தவிர என்னென்னலாம் பேப்பர் ஒர்க்கு இல்லை மற்ற ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் குயிக்காக ஷார்டன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரையல், செகண்ட் ட்ரையல் எல்லாம் அடுத்தடுத்து வந்துச்சு. ஸோ இந்த ட்ரையலில் ஃபஸ்ட் ட்ரையலுங்கிறது கொஞ்சம் பேர்த்துக்கு போடுவாங்க, செகண்ட் ட்ரையலுங்கிறது வந்து நிறையா பேர்த்துக்கு போடுவாங்க, தேர்ட் ட்ரையலுங்கிறது வந்து மாஸ் வேக்சினேஷன் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு பார்த்து தென் தான் தே வில் சர்டிஃபை. ஸோ செகண்ட் ட்ரையல் சக்ஸஸ் ஆச்சுனாவே இட் கேன் கோ ஃபார் மாஸ் வேக்சினேஷன். அதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா வேக்சின்ஸுமே செகண்ட் ட்ரையல் முடிச்ச உடனே தே ப்ராட் இன் டு தி மார்க்கெட் ஸோ தட் என்டையர் பாப்புலேஷன் ஷுட் கெட் வேக்சினேட்டட் குயிக்லி அப்படிங்கிற எய்மில் தான். ஸோ தீஸ் வேக்சின்ஸ் விச் ஹேவ் கம் அவுட் ஆர் வெரி வெரி சேஃப். யூ நீட் நாட் வரி அபவுட் தட். இந்த வேக்சின்ஸில் 2 டைப்பாக இருக்கும். இந்த வேக்சின் போட்டால் எனக்கு கொரோனா டிசீஸ் வந்துருமா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வேக்சின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வைரஸை டோட்டலாக இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் த கெப்பாசிட்டி டு ஸ்ப்ரெட் அண்ட் காஸ் டிசீஸ். அந்த பொட்டன்சியை வந்து தே வில் கில் இட் அண்ட் தி என்டையர் வைரஸ் வில் பி டோட்டலி இன்ஆக்டிவேட்டட். So this virus will not have the capacity to multiply. This virus will not have the capacity to spread from one person to another person. So இது வந்து totally safe inactivated vaccine. இன்னொரு டைப் ஆஃப் வேக்சின் வந்து அந்த வைரஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், நான் அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃப்ராக்மெண்ட் பண்ணி எடுத்து அதைய வச்சு இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் அகெயின் இட் இஸ் சேஃப். இட் வில் நாட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் டிசீஸ். இட் வில் நாட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஸ்ப்ரெட். இட் வில் நாட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை. ஸோ வேக்சின்ஸ் ஆர் வெரி மச் சேஃப். அப்புறம் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், நான் வேக்சின் போடுறேன் சார், வேக்சின் போட்டால் ஏன் எனக்கு உடம்பு வலி வருது, ஃபீவர் வருது, காய்ச்சல் வருது? ஸோ திஸ் இஸ் எ ஃபாரின் பாடி, திஸ் இஸ் அன் ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம பாடி வந்து இதையை ஃபைட் பண்ணுறதுக்காக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பித்து இது வந்து அந்த ஆன்டிஜென்ஸை ஃபைட் பண்ணும். இந்த ஃபைட் பண்ணும்போது தான் வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் போது மெமரி செல்ஸ்னு நம்ம பாடியில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மெமரி செல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆன்டிஜென்ஸையும் இந்த ஃபாரின் பாடி வைரஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த செல்ஸ்குள்ளே மெமரியில் போய் அது இருந்துக்கும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா திஸ் memory cells will recognize this antigen or this foreign body and immediately release the fighting force called the antibodies. இந்த fighting force immediately release ஆன உடனே அது போய் அந்த வைரஸை அட்டாக் பண்ணி it will kill it. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வேக்சின் அண்ட் வேக்சினேஷன். இந்த வேக்சின் போட்ட உடனே நெக்ஸ்ட் டேவே நான் ப்ரொடெக்ட் ஆயிடுவேனா? இப்போ சில பேர் கூட இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரசிடென்ட் சொல்லிட்டு இருந்தார்,
நிறையா டவுட்ஸு. நான் வேக்சினேட் பண்ணிட்டோம், இருந்தாலும் எனக்கு டிசீஸ் வந்துடுச்சு, கோவிட் டிசீஸ் வந்துடுச்சு. 2 டோஸும் போட்டாச்சு, எனக்கு டிசீஸ் வந்துடுச்சு. இந்த இதுகளுக்கெல்லாம் ஆன்சர் வந்து இதுதான். நீங்கள் வந்து என்னென்னா வேக்சினேட் பண்ணி நமக்கு போட்ட அடுத்த நாளே நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகாது. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 20-25 days. அதனால தான் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த வேக்சின் போட்டு கோவிஷீல்டுக்கு ஒரு டியூரேஷன் கொடுக்குறாங்க, கோவேக்சினுக்கு ஒரு டைப் ஆஃப் டியூரேஷன் கொடுக்குறாங்க செகண்ட் டோஸ் போட்டுக்கிறதுக்கு. ஸோ நவ் வாட் ஆர் தே ஆர் சேயிங் இஸ் 88 days. ஸோ நியர்லி 90 days ஆகும்போது கோவிஷீல்டு ஃபஸ்ட் டோஸ் போட்டாச்சுன்னா நீங்கள் செகண்ட் டோஸ் போடணும். ஏன் செகண்ட் டோஸ் போடணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் டோஸ் போட்ட உடனே இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகி இந்த மெமரி செல்ஸ் எல்லாம் ரெடி ஆகி அப்புறம் இந்த ஆன்டிஜனை அது அட்டாக் பண்ணி எல்லாம் அந்த வேக்சின் போட்ட ஆன்டிஜென்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் ஓவர் கம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் டார்மன்சிக்கு போயிடும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் டோஸ் போடும்போது உடனே இந்த மெமரி செல்ஸ்லேருந்து ஆன்டிபாடிஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் டோஸ் போட்டு மினிமம் 15 to 30 days ஆகும்போது தான் நம்ம வந்து யூ ஆர் ஃபுல்லி வேக்சினேட்டட்னு அர்த்தம், ஃபுல்லி ப்ரொடெக்டட்னு அர்த்தம் நீங்கள். ஸோ எ பர்சன் கேன் பிகம் ஃபுல்லி ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் தி கொரோனா வைரஸ் ஒன்லி ஆஃப்டர் 15 to 30 days ஆஃப்டர் யுவர் செகண்ட் டோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம்னா நம்மளுக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, அதிகமாக இருக்குது. சரி சார், நான் செகண்ட் டோஸ் போட்டு ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை 1 month டைம், பட் ஸ்டில் வந்திருக்குதே, டிசீஸ் வந்திருக்கே, பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எஸ் ஸ்டில் யூ கேன் கெட் த டிசீஸ். பட் வந்துட்டு 3-4 days நம்ம பாடியினுடைய சிஸ்டம் வந்து would have developed enormous antibodies. These antibodies will fight against these viruses and that will kill the virus, and it will take at least 3 to 4 days or 5 days or a week. அந்த 1 weekக்கு வந்து இந்த பாடி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஃபீவர் வரும், பாடி பெயின் வரும், இந்த கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் வரும். பட் இந்த 3-4 days that will gradually come down and it will protect you completely. So as of now, there has not been a reported death of a person who has been fully vaccinated. Fully vaccinated. I am underlining that line. Fully vaccinated ஆனவங்களுக்கு இந்த வைரஸ் டிசீஸ் வந்து அவங்க இறந்ததாக இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தியாகாது, டெத்தும் ஆகாது. இதுதான் வந்து இந்த வேக்சினுடைய கெப்பாசிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ யூ ஆர் வெரி மச் சேஃப் and everyone should come forward to get vaccinated. இப்போ யாருக்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் 18 years and above they are giving the vaccination in India. But the WHO says after 12 years anybody can get vaccinated except for pregnancy and lactating mothers. All others can get vaccinated. யாருக்காவது ரியாக்ஷன்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் வேக்சின் எடுக்கும்போது அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ங்கிறது வந்து இந்த வேக்சினுடைய ப்ரோட்டீனால் இருக்காது. சம்டைம்ஸ் அந்த வேக்சினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுக்கு சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து 0.00017% தான் என்டையர் இதில். இட் இஸ் வெரி வெரி மினிமல். அந்த மாதிரி யாராவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும் செகண்ட் டோஸுக்கு போகக்கூடாது. Otherwise, everybody can get vaccinated irrespective of whether you are a diabetic, whether you are a cardiac patient, whether you are a hypertensive, you are an asthmatic, என்ன disease இருந்தாலும் சரி, you can definitely get yourself vaccinated. It is very much protective and it is the only protective. இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது ஆயுதம் apart from SMS is vaccine. ஸோ இதில் கோவேக்சின் இருக்குது, கோவிஷீல்டு இருக்குது. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ அபவுட் தட் ஏர்லியர். அண்ட் லாக்டவுன், இது மூணாவது ப்ரொடெக்டிவ் லாக்டவுன். ஹவு லாக்டவுன் வில் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த செகண்ட் வேவில் பார்த்துருக்கலாம். The second wave, how it was different from first wave and second wave is the main reason for the second waves, this rapid spread. இதுக்கு வந்து ஒன்று
நிறைய பேர் அந்த எஸ்எம்எஸ்ஸை ஃபாலோ பண்ணாதது. இரண்டாவது, கவர்மெண்ட் கொடுத்த எஸ்ஓபிஸை யாருமே ஃபாலோ பண்ணல. இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இல்லை பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை ரிலீஜியஸ் மீட்டிங்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த எஸ்ஓபிஸை கவர்மெண்ட்டு தெளிவாக கொடுத்துருக்குது. சயின்டிஃபிக் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க எஸ்ஓபிஸ் ஒவ்வொன்றுக்கும். இந்த எஸ்ஓபிஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதது செகண்ட். தேர்ட் ஒன் இஸ், இந்த வைரஸ் இஸ் அ மியூட்டேஷன். இந்த வைரல் மியூட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் வேவ் வைரஸ் அண்ட் செகண்ட் வேவ் வைரஸ் இஸ், இந்த வைரஸ் வந்து கெப்பாசிட்டி டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் வந்து பயங்கர எனார்மஸாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வைரஸ்க்கு வந்துடுச்சு. அது அந்த மாதிரி உருவாயிடுச்சு. ரெண்டாவது, ஒரு பர்சனுக்குள்ளே போய் அந்த செல்லில் போய் டச் பண்ண உடனே செல்லுக்கு உள்ளே போகிறதுக்கு 4 நாள் 5 நாள் எடுத்த வைரஸ் வித்தின் அ டே, வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அந்த செல்லை மெல்ட் பண்ணி இட் என்டர்ஸ் கெப்பாசிட்டி டு என்டர் இன் டு தி ரெஸ்பிரேட்டரி செல்ஸ் வந்து இட் காட் இன்க்ரீஸ்ட். அதோடு இல்லாமல் உள்ளே போன உடனே அந்த மல்டிப்ளையிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுக்கு மல்டிப்ளிகேஷன் டைம் அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ செல்லுக்குள்ளே பூந்த உடனே அது மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டு. இப்போ மூக்கில் இருந்து லங்ஸ்குள்ளே போகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆன டைமை வந்து வித்தின் ஹவர்ஸ் அது வந்து நோஸ்லேருந்து லங்ஸ்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ வந்து நீங்கள் இந்த செகண்ட் வேவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக அஃபெக்ட் ஆகி வர்றாங்க. வீட்டில் வந்து அப்பா வெளியே போயிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து பாடி பெயின் ஃபீவர் வருது ஃபர்ஸ்ட் டே, அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு, பாசிட்டிவ் ஆகுது. அவர் நான் வந்து குவாரண்டைனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் குவாரண்டைன் ஆகிக்கிங்கன்னு சொல்லி தனியாக போய் இருக்கிறாரு. என்ன தான் அவர் குவாரண்டைன் இருந்தாலும் சரி, அடுத்த 2 நாளில் பையன் அஃபெக்ட் ஆகிடுறான், அடுத்த 2 நாளில் அம்மா அஃபெக்ட் ஆகிடுறாங்க, 4-5 நாளுக்குள்ளே ஹோல் ஃபேமிலி கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ த ஸ்ப்ரெட் இஸ் ஸோ ஃபாஸ்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இந்த ஸ்பீடுனாலையும் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு டே சார் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஹோம் குவாரண்டைன் அட்வைஸ் பண்ணிடுங்க, நான் வீட்டில் ஹோம் குவாரண்டைன் இருந்துக்கிறேன். போகிறாரு, ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறாரு. இல்லை இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன், பாரதியார் யூனிவர்சிட்டி, கொடிசியா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் குவாரண்டைன், அங்கே போய் குவாரண்டைன் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனில் என்னென்னா கண்டினியூஸ் மானிட்டரிங் இருந்துகிட்ருக்கு. ஸோ 2 நாள் 3 நாளில் 1 வாரம் குவாரண்டைன் இல்லை 10 நாள் குவாரண்டைன் இருக்கும்போது செகண்ட் டே தேர்ட் டே வந்து த ஸ்ப்ரெட் இஸ் ஸோ ஃபாஸ்ட் தட் த பேஷண்ட் பிகம்ஸ் பிரெத்லெஸ், மூச்சு வாங்குது. உடனே வந்து தே ஆர் பீயிங் ஷிஃப்டட் டு தி ஹாஸ்பிட்டல். இந்த எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போயிடுச்சு. இது ஏன் அப்படின்னா த ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி வைரஸ் இஸ் ஃபாஸ்ட் and spreading within the body is also very fast. That is why people become first 2 நாளில் இருக்கிறது 3ஆவது நாள் வேறு மாதிரி ஆயிருக்கு. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து இப்போ ஏன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் ரொம்ப அதிகமானதுனால எல்லா பேஷண்ட்ஸையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியாமையான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் தேவையானவங்க எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் லெவல் 94க்கு கீழே இருக்கிறவங்கள தான் நீங்கள் அட்மிட் பண்ணணுங்கிற மாதிரியே ஒரு ஜீவோவே போட்டாங்க. 94க்கு மேலே இருக்கிறவங்கள க்ளோஸ் மானிட்டரிங்கில் தனியாக கோவிட் கேர் சென்டரில் வச்சு க்ளோஸ் மானிட்டர் பண்ணுங்க, அங்கே பண்ணிவிட்டு அவங்க ஆக்சிஜன் லெவல் கம்மியானால் மட்டும் நீங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அட்மிஷன் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆகும்போது 95, 94 சேச்சுரேஷன் இருக்கிற பேஷண்ட்டு 2 நாளில் 85, 89 டக்குன்னு தே கோ ஸ்லிப் இன் டு தட். ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் வேவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்னஸும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும். அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் அட்மிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறது, நம்பர் ஆஃப் பீப்புள் நீடிங் இன்டென்சிவ் கேர் யூனிட், ஆக்சிஜன் தெரப்பி எல்லாம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதனால தான். இதையை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, இது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேறு வழியே தெரியலையே. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் தட் லாக்டவுன் ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் இட் ஷுட் பி ஃபார் 3 months அப்படிங்கிறது தான் எங்களுடைய லாக்டவுன் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கவர்மெண்ட்.
ரெக்கமெண்டேஷன் டு தி கவர்மெண்ட். அதில் இப்போ ஃபஸ்ட்டு வீக்கு ஒரு மாதிரியான லாக்டவுன் போட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய ரிசல்ட்டே. லாக்டவுன் போட்ட உடனே நீங்கள் நம்மளுக்கு கேஸ் அடுத்த நாளே குறைஞ்சிடாது. அதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு 14 டேஸில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எப்படி கேசஸ் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போது இப்போ வந்து ஸ்லோலி நவ் த கேசஸ் ஹேவ் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். தட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் லாக்டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் லாக்டவுனுடைய எஃபெக்டை இப்போ செகண்ட் லாக்டவுனில் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்குறோம். நம்பர் ஆஃப் கேசஸ் ஹேவ் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். ஸோ இந்த செகண்ட் லாக்டவுனுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் நல்லா இருக்கும்போது we can see the result in another 15 days time. another 15 days டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ இந்த கேசஸ் இப்போ 3000 and odd இப்போ கேஸ் வந்துட்டு இருக்குது. மேபி in another 1 week to 10 days or 15 days time you can see it will come to less than the 3 digitல வரக்கு ஆரம்பிச்சிடும். 500 cases 400 கேசஸ்னு குறையறக்கு ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து லாக்டவுனுடைய வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட். ஸோ லாக்டவுன் இஸ் வெரி வெரி இஃபெக்டிவ். அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கல் பிரேக் டவுன் ஆகும், எக்கானமி டோட்டலாக ஷேட்டர் ஆகும். ஸோ எக்கானமி ஷேட்டர் ஆகும்போது கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இந்த லாக்டவுன் பீரியடை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாக்டவுனில் வீட்டில் லாக்டவுன் ஆகியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே யூ கேன் க்ரோ யுவர் ஹோம் கார்டன், யூ கேன் என்ஜாய் க்ரோயிங் யுவர் ஹோம் கார்டன், டெரஸ் கார்டன், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். புது புது ரெசிபீஸ் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுட் என்ஜாய் பண்ணுங்கள், க்ரியேட்டிவிட்டி இது பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள். யூ ட்ரை டு ஏர்ன் ஃப்ரம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். இன்னுமே வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம், என்ன கேட்டோம் அப்படின்னு சொன்னால், வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸில் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ். எங்களுக்கு வந்து கிளரிக்கல் ஒர்க்கு ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். நிறையா பேர் கிளரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வரலாம். யாராவது எக்ஸ்போஸ் ஆகி பாசிட்டிவ் ஆகியிருந்தீங்கன்னா தைரியமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் யூ கேன் கம். ஸோ தட் அவர் கோர் பீப்புள் வில் கான்சன்ட்ரேட் ஆன் ட்ரீட்டிங் தி பேஷண்ட்ஸ். ஸோ வி ஆர் ஷார்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ், வி வாண்ட் மோர் பீப்புள் டு கம் அண்ட் ஹெல்ப் அஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து யூ கேன் வீட்டுக்குள்ளே you can play games, you can enjoy, you can do everything, but see to it that every one of you wear mask. So வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு you can take everything. So facts and myths, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா facts and myths. இதில் வந்து இந்த ஃபேக்ட்ஸு ப்ராப்ளத்தை வந்து இந்த மித்ஸ் கிரியேட் பண்ணுற ஆளுகளே வந்து சில முக்கியமான, நான் வந்து இந்த ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் ஏன் மக்கள் நீங்கள்லாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னே தெரியல. இன் ஒன் ஆஃப் த வீடியோஸ் ஹி ஹஸ் ஸ்டேட்டட் தட் உங்களுக்கு ஆக்சிஜன் நிறைய பரந்த அளவில் இருக்குது. டாக்டர்கள்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, ஆக்சிஜன் எடுத்து மூக்கில் வச்சா தான் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் வேணுமா, ஃபேன் எடுத்து மூக்குக்கிட்ட பிடிங்க, உங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதையெல்லாம் எப்படி நம்ம we can digest and we can accept it. இன்னொருத்தர் பாபா ராம்தேவ் ஆக்சிஜனை பற்றி அதையும் இதையும் பேசினார். இப்போ அவருடைய டைரக்டர் ஒருத்தர் வந்து he has become sick and he is admitted in a hospital and he is on oxygen therapy. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஆக்சிஜன் அப்படி இப்படின்னு அதில் வந்து மித்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் போகிறதுக்கு முன்னாடி வேக்சினை சொல்லிடுறேன். வேக்சினில் நிறையா பேர் நான் சொன்னோம்னா இந்த வேக்சின் வந்து எஃபெக்டிவாக இருக்குமா, அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நான் இஃப் ஐ ஹேட் கோவிட் ஷுட் ஐ கெட் வேக்சினேட்டட்? எஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கோவிட்டில் வந்து டிசீஸ் வந்திருந்தா கூட அந்த ஆன்டிபாடி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் இந்த வேக்சினில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸை எடுத்து அவங்க அமால்கமேட் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸை எல்லாம் எடுத்து அவங்க வேக்சின் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயினை விட இந்த வேக்சினில் அடிஷ்னல் ஸ்ட்ரெயின்ஸினுடைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அப்போ யூ வில் பி ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் தோஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆல்சோ. ஸோ தட் இஸ் அனதர் பெனிஃபிட் ஆஃப் தி வேக்சின். வேக்சின் போட்ட உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய ஆன்டிபாடி லெவல் வந்து இன்னுமே வந்து பூஸ்டப் ஆகிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஆல்ரெடி கோவிட்
டிசீஸ் வந்தவங்க வேக்சினேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எவ்வளோ நாள் கழிச்சு, 1 month கழிச்சு ரிகவர் ஆகும்போது 1 month கழிச்சு யூ கேன் கோ ஃபார் யுவர் வேக்சினேஷன். ஸோ ஐ டோன்ட் நீட் டு வேர் மாஸ்க் ஒன்ஸ் ஐ ஹவ் காட் வேக்சினேட்டட். இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், தோ நம்ம வேக்சினேட் ஆனவங்கெல்லாம் வந்து வேக்சின் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வேக்சின் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் தீஸ் வைரஸ் கேன் கெட் ஸ்ப்ரெட் டு அதர்ஸ் ஃப்ரம் யூ, or you can get infected from others even if you are vaccinated. So better to wear vaccine and follow the SMS. So the vaccine causes infertility in women. It is a wrong concept. Please don't give importance to that. Vaccine gives அதான் COVID-19 டிசீஸ் வரும், அதான் அந்த வந்ததுன்னா கூட அது வந்து உங்களை சேஃபாக இட் வில் ப்ரொடெக்ட் யூ. இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஆக்சிஜன் வந்து அது ஒரு மருந்து, இந்த மருந்தை வந்து நான் வச்சுக்கலாமா, இதை வச்சா நான் வந்து டோட்டலாக ஆக்சிஜன் டிபெண்ட் ஆயிடுவேன், அதனால எனக்கு ஆக்சிஜன் வேண்டாம். இந்த மாஸ்கை வந்து வச்சிங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாஸ்கில் வந்து இதனால வைரஸ் எனக்கு வந்துடுமா. ஸோ இந்த மாதிரி நிறையா கேள்விகள், நிறைய பயங்கள், அதெல்லாம் வேண்டியதில்லை. ஆக்சிஜன் இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் நினச்சி பாருங்களேன். we have plenty of oxygen around us. பட் இந்த கோவிட் நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துருக்கு. நீ இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆக்சிஜனை தான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு. இதையை நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ சும்மா வந்து ஃபேனை வச்சா எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மூக்கில் ஃபேனை வச்சா நீ கான்சன்ட்ரேட் பண்ணிக்க முடியாது. செடியை தூக்கி முன்னாடி ஆட்டினா உனக்கு ஆக்சிஜன் கிடைச்சிடாது. நீ அதுக்குன்னு சில மெஷின்ஸை வச்சு நீ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா தான் உனக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நீ செஞ்சு பாரு. நீ டெக்னிக்கலி யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் ஆல் வெரி கிரேட், வி கேன் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் சொன்னீங்கல்ல, எங்க கூட போட்டி போட்டு நீங்கள் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் உலகத்தையவே ஆட்டிடுச்சு இல்லை. தோ டெக்னாலஜி ஹஸ் டெவலப், தோ வி ஹேவ் கான்சன்ட்ரேட்டர்ஸ், வேணுங்கிற சமயத்தில் நம்மளுக்கு கான்சன்ட்ரேட்டர் கிடைக்கல, வேணுங்கிற சமயத்தில் வேணுங்கிற அளவுக்கு ஆக்சிஜன் நம்மளால கொண்டு வந்து சேர்த்த முடியல. தோ அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ட் எனார்மஸ் ஆக்சிஜன். ஸோ தட் இஸ் த லெசன் ஐ திங்க் த கொரோனா இஸ் டீச்சிங் அஸ். ஸோ ஆக்சிஜன், கான்சன்ட்ரேட்டட் ஆக்சிஜன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அது நம்ம வைக்கும்போது தான் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா செல்ஸும் இட் வில் டை, ஹைபாக்சியான்னு போயிடும். ஆக்சிஜன் இல்லைன்னா மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்காது. மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கலைன்னா எல்லா உறுப்புகளும் இட் வில் லூஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். எஸ்பெஷலி பிரெயின் வில் ஸ்டார்ட் லூசிங் தி ஃபங்க்ஷன் குவிக்லி. அதனால தான் நம்ம ஆக்சிஜன் இமீடியட்டாக வைக்கணும்னு சொல்கிறது. ஸோ சேச்சுரேஷன் கொஞ்சம் ஃபாலோ ஆன உடனே நம்ம இமீடியட்டாக ஆக்சிஜனை வச்சு அந்த சேச்சுரேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம்னா எல்லா சிஸ்டமும் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகி நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் வெரி எஃபெக்டிவ்லி அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் மோர் ஆன்டிபாடிஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் வைரஸ். ஸோ ஆக்சிஜன் இஸ் அ மஸ்ட். சரி சார், எங்கிட்ட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இருக்குது. இன்றைக்கி ஒரு பேஷண்ட் அப்படி தான் சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற கேட்டகரியில் இன்னும் வரல, ஸோ யூ நீட் மோர் ஆக்சிஜன். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னொரு 2-3 days ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு சூட்டபிள். இல்லை சார், என் வீட்டில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இருக்குது சார், நான் நல்லா இருக்கேன் சார், நான் வந்து நானே வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்த்துட்டு நான் ஆக்சிஜன் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. See, this oxygen concentrator, it can give you only up to 5 liters of oxygen. There are some concentrators which can give up to 10 liters of oxygen per minute. But in the oxygen delivery liye vandu pathina 1 liter vechingina that will contain 90% oxygen. Adhe idu 5 liters flow vechingina that will give only about 40% oxygen. 40 to 50% da oxygen delivery system. And majority of the oxygen concentrators are like that only. ஸோ நீங்கள் வந்து 5 liters ஃபுல்லாக வச்சா கூட உங்களுக்கு தேவையான FiO2ன்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே போகிற ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிஜன் உள்ளே போகுது, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக அது கம்மியாகிக்கிட்டே போகும் இந்த கான்சன்ட்ரேட்டரில். ஸோ
இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் FiO2 80 to 90% போனால் தான் அவளை மெயின்டைன் பண்ண முடியும். அவர் வந்து நான் கான்சன்ட்ரேட்டர் வீட்டில் வச்சுருக்கேன், நான் போய் கான்சன்ட்ரேட்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் they have concentrator, they themselves have kept oxygen thinking that they are good, they are doing well, and finally they are coming in a bad shape. So don't get carried away by just because you are having a concentrator in your house, you can take oxygen. உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. So only under medical supervision you should have the concentrator and get the oxygen taken. So these are all several things about the oxygen and இதெல்லாம் இருக்கு. So I think I have taken a little longer time. So any questions, I am ready to answer. Thanks for giving me this opportunity. Thank you, doctor. கொஞ்சம் questions ஏற்கனவே நடுவுல கேட்டிருந்தாங்க டாக்டர். சரி. So first question is how can I confirm that I was affected with COVID-19 and got cured? Is there any test for that? அதாவது கோவிட் எனக்கு வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்க நிறைய சிம்டம்ஸ் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு அது வந்துட்டு போயிருக்கு, அதான் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு போனவங்க வந்து நீங்கள் எனக்கு அதாவது நீங்கள் RT-PCR அந்த இதில் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேசிக் டெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அந்த கோவிட் அஃபெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து RT-PCR நேசல் ஆர் த்ரோட் ஸ்வாப். இந்த ஸ்வாப் டெஸ்ட் தான் வந்து தட் இஸ் த கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து இஸ் இட் 100% இட் வில் ஷோ தட் யூ ஆர் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் 63 to 65% தான் வந்து தட் கேன் டிடெக்ட் ஆர் இட் கேன் கிவ் தி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். பட் அது ஒன்ஸ் பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நியர்லி அரௌண்ட் 30 to 37% ஆஃப் தி பீப்புள் வில் ஹாவ் நெகட்டிவ் ரிசல்ட். அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ். ஒன்று வந்து டெக்னிக்கல் ஃப்ளா இருக்கலாம். அவங்க ஸ்வாப் எடுக்க போகும்போது பேஷண்ட் பின்னாடி போயிருக்கலாம், நகர்ந்துருக்கலாம், அது போய் டச் ஆகிருக்காது, த்ரோட்டில் டச் ஆகிருக்காது, இல்லை நோஸில் ப்ராப்பராக டச் ஆகிருக்காது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். இன்னும் சில ரீசன்ஸ் வந்து இந்த டெஸ்ட்லேயே இந்த இதையை வந்து பிக்கப் பண்ணாமல் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி வரலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சம்டைம்ஸ் வந்து அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸில் யூ கேன் கெட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். சரி, நெகட்டிவ் வந்தாச்சுன்னா டோட்டலி நான் நெகட்டிவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நோ, இஃப் த சிம்டம்ஸ் ஆர் கோயிங் டு பர்சிஸ்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் காஃப் ஆர் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் பாடி பெயின் எல்லாமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் வித்தவுட் டிலே, ஐ எம் ரிப்பீட்டட்லி டெல்லிங், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி ட்ரீட்மெண்ட் வில் கெட் குட் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் வித்தவுட் டிலேயிங் உங்களுக்கு RT-PCR எடுத்தாச்சு, நெகட்டிவாக இருக்குது, 1 day டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்குறாரு, சாப்பிட்டு பார்க்குறோம், ஒன்றும் சரியாகலை, யூ ஆர் நாட் ஃபீலிங்னா இமீடியட் 3rd day யூ ஷுட் கம் அண்ட் see the doctor. And if the doctor feels that you should go for a chest X-ray or CT scan, or we will advise some inflammatory markers test. ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் டெஸ்ட் பார்க்கும்போது அதில் D-டைமர், ஃபெரிட்டின், IL C-reactive protein, இந்த மாதிரி நிறையா இன்டர்லியூக்கின் டெஸ்ட் இதுகெல்லாம் இருக்குது. இந்த டெஸ்ட்டுகள்லாம் பார்க்கும்போது இதில் ஏதாவது எலிவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம we will come to conclusion. CT ஸ்கேன் எடுக்கும்போது CT ஸ்கேனில் ஸ்கோர்ஸ் இருக்குது. ஸோ CT ஸ்கேனில் இருந்துச்சு அப்படின்னாவே இட் இஸ் ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் கோவிட். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவ்லையும் நம்ம பார்க்குறதுல வந்து என்னென்னா, முதல்லலாம் வேவில் நம்ம CT ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் பார்க்கக்கூடியது ஸ்கோரில் வந்து ஒன்லி 20% or 30% மேக்ஸிமம் இன்வால்வ் ஆன லங்கு தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60%, 70%, 80% லங் இன்வால்வ்மெண்ட்டில் நிறையா கேசஸ் நம்ம பார்க்குறோம். அது பிகாஸ் அவ்வளோ குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுது. நான் சொன்னேன் லங்ஸ்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ CT scan is another test which will confirm whether you have got the disease or not. அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டதில் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, எனக்கு ஏதோ உடம்பு வலி வந்துட்டு போயிடுச்சு, எனக்கு அது கோவிட் தானா இல்லையா அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆஸ் ஆஃப் நவ்
தி கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து சர்வைலன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்டிபாடியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா யூ வில் ஹேவ் ஆன்டிபாடி லெவல்ஸ். சரி, உங்களுக்கு இந்த பாடி பெயின் எல்லாம் வந்து ஒரு 15 days 20 days ஆயிடுச்சு. இது வந்து நான் வந்து ஆர்டிபிசிஆர் பண்ணல, ஸ்கேன் பண்ணிக்கல, நான் பிளட் டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிக்கல, ஸ்டில் வில் இட் பி கோவிட் எனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன் இஸ் நோ, யூ ஷுட் நாட் டூ ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா திஸ் ஆன்டிபாடி டெஸ்ட் ஷுட் பி டன் ஒன்லி ஃபார் சர்வைலன்ஸ் பர்பஸ். ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் ஹிந்துவில் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்தில் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல 23% தான் நம்ம வந்து ரீச் ஆகிருக்கிறோம். இது வந்து தட் இஸ் தி திங் கிவன். ஸோ வந்துட்டு போயிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, டோன்ட் கோ அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் 90 days வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கும். 90 days வரைக்கும் அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடிக்குள்ளே வந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் முடிஞ்சு அது வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி அந்த ஆர்என்ஏஸ் எல்லாம் ஃப்ராக்மெண்ட் ஆகி இருக்கும். அந்த ஃப்ராக்மெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் எடுக்கும்போது அந்த ஃப்ராக்மெண்ட்டை அந்த ஆர்டிபிசிஆர் ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்போ அது பாசிட்டிவ்னு காமிக்கும். ஸோ 90 days வரைக்கும் அது கேன் ஷோ இட் ஆஸ் பாசிட்டிவ். ஸோ யூ ஷுட் நாட் கெட் பேனிக் தட் அது ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் வந்துடுச்சு, ஸோ எனக்கு இன்னும் நல்லாகலைன்னு நம்ம பயந்துக்க கூடாது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் பண்ணுறோம். சிம்டமேட்டிக்காக எப்படி நல்லா இருக்குதுன்னு பார்க்குறோம். இஃப் சிம்டமேட்டிக்கலி யூ ஆர் குட், யுவர் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் ஆர் கெட்டிங் செட்டிலிங் டவுன் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ரிலீவ்ட் அண்ட் யூ ஆர் ஃப்ரீ ஆஃப் த டிசீஸ்ன்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட்டே இப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை தான் ஆர்டிபிசிஆர் பண்ணணும். டிஸ்சார்ஜ்க்கோ இல்லை அவர் ரெடி ஆகிட்டாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஷுட் நாட் டூ ஆர்டிபிசிஆர்னு நீட்டாக கொடுத்துட்டாங்க. டிபிஹெச்சோடைய இது நேற்று ஹிந்துவில் பார்த்துருப்பீங்க, நேற்றோ இன்றைக்கோ வந்துருந்துச்சு. That's it. Thank you, doctor. டாக்டர், இப்போ ஸ்டீம் இன்ஹலேஷன் அதிகமாக பண்ணால் அந்த பிளாக் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க, அது உண்மைங்களா? அது என்ன? ஸ்டீம் இன்ஹலேஷன்னால அந்த மியூகார் மைக்கோசிஸ் வர்றதில்லை. அந்த மியூகார் மைக்கோசிஸை பற்றி ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மியூகார் மைக்கோசிஸ்ங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ். இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போது கோவிட் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நோஸ் மூக்கை அஃபெக்ட் பண்ணுது. அதில் வந்து பேரானேசல் சைனசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தட் இஸ் மூக்கில் உள்ளே போய் நம்மளுக்கு சைனசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு பக்கம் இந்த சைனசஸை வந்து அங்கே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து லார்ஜ் ஆகி இது வந்து மல்டிப்ளை ஆகுது. இது ஏன் வருது, யாருக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கோவிட் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வருது. இந்த கோவிட் அஃபெக்ட் ஆனவங்களில் வந்து யாருக்கு மோஸ்ட்லி வருது அப்படின்னா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது காமனாக வருது. ஸோ a diabetic patient who got affected with COVID, அவங்களுக்கு it is coming more commonly this mucormycosis infection. அதுலேயும் வந்து நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. எனக்கு நிறையா ஸ்டீராய்டு எடுத்ததுனால வந்திருக்குமா, ஏன்னா ஸ்டீராய்டு இஸ் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம போடுறோம் இந்த டிசீஸ்க்கு. ஏன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டீராய்ட்ஸு, ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நல்லா ஆக்சிஜனேட் பண்ணுறதுக்கு, லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின்ங்கிறது வந்து நம்ம இந்த கிளாட்டிங் மெக்கானிசத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இந்த மூணும் தான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் ஃபார் கோவிட். அப்புறம் ரெம்டெசிவிர் ட்ரக், அது வந்து ஏர்லியாக கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், லேட் ஆகும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில். இப்போ இந்த ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சில பேர்த்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில இடத்துகளில் இதை விட வந்து 5 times 6 times ஹெவி ஸ்டீராய்ட்ஸ் போட்ட பேஷண்ட்டுகள்லாம் இருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. தே ஆர் ஆன் வெரி ஹெவி இம்யூனோசப்ரசன் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் மியூகார் மைக்கோசிஸ் வரல. வேறஸ் இந்த கோவிட் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த மியூகார் மைக்கோசிஸ் இப்போ நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் வந்து கன்க்ளூசிவாக இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் கோவிட் வைரஸ் இட் செல்ஃப் மே பி த காஸ் ஃபார் திஸ் மியூகார் ஃபங்கஸும் அந்த கோவிட் வைரஸும் கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரு டீல் பேசிட்டாங்க போல் இருக்கு. அதுதான் இது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு கீழே ஒரு வீக்கம் வரலாம், கண்ணு சிகப்பாகலாம், இந்த சைனசஸ் இருக்கிற பக்கம் வந்து பெயின் வரலாம், வீக்கம் வரலாம். இதுதான் வந்து அந்த சிம்டம்ஸ். இது வந்துச்சுன்னா ஏர்லியராக போய் நீங்கள் பார்க்கணும். ஆன்டிஃபங்கல் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம்னா ரிசால்வ் ஆயிரும்.
லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேசிவ் சர்ஜரிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் ஆஃப்டர் தட் சம்டைம்ஸ் இந்த மியூகார் மைக்ரோசிஸ் வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு ஈவன் இட் கேன் எண்ட் அப் இன் டெத். ஸோ அதுக்காக தான் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போகணும். ஓகே டாக்டர். டாக்டர், பிஃபோர் ஐ ஹேண்ட் ஓவர் தி ப்ரொசீடிங்ஸ் டு பிரசிடென்ட், எல்லாரும் பரவலாக நிறைய கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த தடவை பயங்கரமாக எஃபெக்ட் ஆயிருக்கு. குழந்தைங்களை எப்படி சேஃபாக இருக்க வைக்கிறது, என்ன பண்ணுறது? ஸோ இப்போ குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது பெருசாக அவங்கள வந்து டிசீஸ் ரொம்ப தாக்குதல் பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியாரிட்டி வந்து ரொம்ப கம்மி. குழந்தைகளுக்கெல்லாம் தே ஓவர் கம் வெரி வெல் அண்ட் டிசீஸ் பெர்சே வந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது கிடையாது இந்த யங்கர் ஏஜ் குரூப்பில். பட் தேர்ட் வேவை பற்றி நான் இப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ க்ளூ டு யூ வாட் சயின்டிஃபிக் வேர்ல்ட் இஸ் ப்ரொஜெக்டிங் அபவுட் த தேர்ட் வேவ். இந்த தேர்ட் வேவ் வந்து more of pediatric age group is going to get affected அப்படின்னு சொல்லி ஒரு prediction சொல்றாங்க. Scientific world is saying that more of the pediatric age and more of the rural areas and the village areas will get affected. அந்த மியூட்டன்ட் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி prediction சொல்லுது. இந்த தேர்ட் வேவ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மே கம் அரவுண்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இனி ஹெல்த் கேர் சிஸ்டம் ஷுட் கெட் tuned and we should get prepared to face the pediatric age group for treatment. இப்போ வந்து பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மி, பீடியாட்ரிக் ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கம்மி, ஸோ பீடியாட்ரிக் இதையே ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே கம்மி. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, வேக்சினேஷன் வந்த உடனே நீங்கள் எல்லாரும் வேக்சினேஷன் போட்டுக்குங்க. We have recommended to the government that இந்த 18 இயர்ஸை வந்து இன்னுமே கம்மி பண்ணி 12 இயர்ஸுக்கு WHO சொல்லியிருக்கு. 12 இயர்ஸுக்கு மேலே எல்லாருமே வேக்சினேட், சிடிசி கைட்லைன்ஸ்லேயே 12 இயர்ஸுக்கு மேலே எல்லாரும் வேக்சினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பை வந்து நம்ம வந்து வேக்சினேட் போட சொன்னாங்கன்னா இம்மீடியட்டாக வேக்சினேட் பண்ணிக்கிங்க. அண்ட் அவங்கள எப்படி இப்போ வந்து சேஃபாக வச்சுருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வேண்டாங்க, மாஸ்க்கை போட்டு வீட்டுக்குள்ளே சுற்ற விடுங்க, அவ்வளோதான். எல்லா குழந்தைகளுக்கும் மாஸ்க்கை போட்டு குழந்தைகளை வீட்டுக்குள்ளே சுற்ற விடுங்க. அதை தவிர வேறு ப்ரொடெக்ஷன் ஒன்றுமே கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ உங்களுக்கு யாராவது வந்துடுச்சுன்னா நீங்கள் ஐசோலேட் ஆகிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிடுங்க. வீட்டில் 4 பேர்த்துக்கு வந்துடுச்சு, ஒரு ஆள் மட்டும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவரை ஐசோலேட் பண்ணிவிட்டு நீங்கள் 4 பேர் ஃப்ரீயாக இருங்க. நல்லா இருக்கிறவரை ஐசோலேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து we have to tackle the situation. Thank you, Doctor. I formally hand over the proceedings to President Annamalai. Annamalai sir, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். டாக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ஜேசி சைட்ல இருந்து வாலண்டியர்ஸ் யாராச்சும் ஆஃப்லைன்ல அவங்களுக்கு கிளினிக்கல் டாஸ்க் ஹேண்டில் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொடுங்க. டெஃபினட்டா சார். வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர், டாக்டர் சார் இன்னும் ஒரு 2-3 क्वेश्चंस இப்ப சாட் பாக்ஸ்ல போட்டுருக்காங்க. சொல்லுங்க சார். டைம் பெர்மிட்ஸ், அது மட்டும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுங்களா? நோ ப்ராப்ளம் சார். சார், பாஸ்ட் பிரசிடென்ட் ஜேசி ஜெகன் சார் இப்போ பாத்தீங்கன்னா சில क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் மாடரேட் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ரோசீட். சாட் பாக்ஸ்ல பாருங்க சார். ஒருத்தர் என்ன கேக்குறாங்கன்னா, பவித்ரா தேவி கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி நான் கோவிட்ல பாசிட்டிவ் அஃபெக்ட் ஆயிட்டேன், நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் எனக்கு கோவிட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 99% வந்து திரும்ப வந்து செகண்ட் அட்டாக் கோவிட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வெரி ரேர்லி அபவுட் 1% ஆஃப் தி பீப்புள் கேன் கெட் செகண்ட் அட்டாக் ஆஃப் கோவிட். பட் செகண்ட் அட்டாக் கோவிட் வந்துச்சுன்னா இட் வில் நாட் பி லைக் ஃபர்ஸ்ட் அட்டாக் மாதிரி இருக்காது, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடும். யூ நீட் நாட் வரி அபவுட் தட். அப்புறம் இன்னொருத்தர் சேலம்ல இருந்து கேட்டிருக்காருங்க, ஃபர்ஸ்ட் வேவ்ல எனக்கு கோவிட் பாசிட்டிவா இருந்தது, ரெக்கவர் ஆயிட்டேன், பட் எவ்ரி மந்த் வந்து எனக்கு காஃபும் பாடி பெயினும் வந்துட்டே இருக்கு, அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆவது வருது அப்படின்றாரு. ஸோ இது வந்து என்னன்னா போஸ்ட் கோவிட் சீக்வலை அப்படின்னு சொல்றது. போஸ்ட் கோவிட் சீக்வலை இது வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதுன்னு நம்ம எல்லாமே இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த லங்ஸ் பேரன் கைமா எல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த டேமேஜ் ஆன பேரன் கைமா அது ஃபைப்ரோஸ் ஆகி அது வந்து உள்ள ஸ்காரிங் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும்.
ஸோ அதனால வந்து உங்களுக்கு லைட்டான காஃப் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொன்னேன் போஸ்ட் கோவிட்ல வந்து இன்னும் நமக்கு வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, இந்த போஸ்ட் கோவிட்னுடைய சீக்குவலை பின்னாடி வந்து நம்மளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். இதை வந்து நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அது யூ கேன் கெட் ட்ரீட்டட், நத்திங் டு வரி மச் அபவுட் தட். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மிஸ்டர் பாஸ்ட் பிரசிடென்ட், எங்க பாஸ்ட் பிரசிடென்ட் நரேஷ் சார் கேட்டிருக்காரு, சிஆர்பி டெஸ்ட் required to be done before vaccination and what is the normal limit of CRP test அப்படின்னு கேக்குறாரு. C-reactive protein test வந்துங்க it is sorry, C-reactive. C-reactive CRP test. இந்த CRP test வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கிடையாது. இட் இஸ் நாட் a ஸ்பெசிஃபிக் டெஸ்ட். நம்ம உடம்புல எனி இன்ஃப்ளமேஷன், பாக்டீரியல் இது இல்லை லூஸ் மோஷன் ஆச்சு, எனி ஃபீவர், எனி டைப் ஆஃப் இதில் இந்த சிஆர்பி வந்து ரைஸ் ஆயிரும். நம்ம பாடிக்குள்ளே பாக்டீரியா உள்ளே பூந்தாலும் சிஆர்பி ரைஸ் ஆயிரும், வைரஸ் உள்ளே பூந்தாலும் சிஆர்பி ரைஸ் ஆயிரும், வேறு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் இருந்துட்டு இருந்தாலும் சிஆர்பி ரைஸ் ஆயிரும். ஸோ இந்த சிஆர்பி டெஸ்ட் இஸ் நாட் அ டெஸ்ட் டு பி ஸ்ட்ரிக்ட்லி அட்ஹர்ட் டு ஃபார் வேக்சினேஷன். இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இல்லை. நம்ம பாடியில் நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த சிஆர்பி. ஸோ இந்த கோவிட்ல நம்ம எப்போ பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்குது, அவருக்கு சிஆர்பி ரொம்ப ரைஸ்டாக இருந்துச்சுன்னா வி வில் அட்வைஸ், உங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் அட்வைசபிள் இல்லை, நீங்கள் வந்து யூ ஷுட் கம் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபாலோ அப்புக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 16, 17 அப்படின்னு எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணும்போது தட் வில் ஸ்லோலி கம் டவுன். அது வந்து 2, 3 போகும்போது இட் இஸ் கெட்டிங் நார்மலைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இங்க பாஸ்ட் பிரசிடென்ட் ஆசிக் அப்பாஸ் கேட்டிருக்காரு, ஜேசி ஆசிக் அப்பாஸ், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அவருக்கு பாசிட்டிவா கோவிட் பாசிட்டிவா இருந்திருக்குது, எப்ப நான் வேக்சின் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. வேக்சினேஷன் 1 month கழிச்சு. 1 month கழிச்சு. நீங்க ஏப்ரல்லையே நீங்க யூ குட் ஹவ் கான் ஃபார் வேக்சினேஷன். அப்புறம் கடைசி கொஸ்டின் டாக்டர், அவர் என்ன மிஸ்டர் SD ஹரிஹரன் கேட்டிருக்கிறாரு, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபவிபிராவிர் டோசேஜ் ஆஃப் 40 days in COVID-19 ட்ரீட்மெண்ட் அப்படின்றாரு. ஃபேவிபிராவிர். ஸோ இது வந்து இப்போ ஆன்டிவைரலில் வந்து ஒன்று இந்த டேப்லெட் ஃபார்மில் ஃபேவிபிராவிர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்ஜெக்டபிள் ஃபார்மில் ரெம்டிசிவிர் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் வந்து எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளவா எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இன் ஜென்ரல் ஸ்டடீஸ்னுடைய ரிப்போர்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் மே ஹேவ் சம் இஃபெக்ட், அவ்வளவுதான். ஸோ ஃபேவிபிராவிர் ஆகட்டும், ரெம்டிசிவிர் ஆகட்டும், இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு 5 to 7 daysக்குள்ளே நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இட் மே கெட் சம் ரிலீஃப். இதுதான் வந்து திட்டம், இதுதான் வந்து இது. பட் ஃபேவிபிராவிர், ரெம்டிசிவிர் இதெல்லாம் வந்து நீங்களாக கவுண்டரில் வாங்கி சாப்பிடக்கூடிய மெடிசின் கிடையாது. அதனால டோசேஜ் எல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே.